ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் நோயற்ற வாழ்வோடு நீடித்த ஆயுளோடு நலமோடு வாழணும்னு என் முருகனோட அருளோட நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தான் கேர் பண்ணிக்கலாம், மற்றவங்க நம்மளை கேர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம நல்லா உணரணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் 2 டேஸாக. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம கோல்டு விலை பார்த்திங்கன்னா அதிகமாக ஏறிட்டே இருக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை எடுத்துகிட்ருக்கோம். எடுக்காதவங்களும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன தான் நம்ம பணம் காசு இதெல்லாம் வச்சுருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குடிசையில் வாழக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம்ம யாருக்குமே மாளிகையில் கிடைக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம அதனால் நிம்மதிங்கிறத ஃபஸ்ட்டு தேடிப்போம். அதுக்கப்புறம் நமக்கான பொருட்களை தேடிப்போம். பொருளை தேடி நம்ம போகிறப்ப நம்மளுடைய நிம்மதி தொலைஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி கடன் யாருமே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அத்தியாவசியத்துக்கு வாங்குங்க. அது நம்மளால் முடிஞ்ச தொகையை, நம்ம கொடுக்க முடிகிற தொகையை வாங்குங்க. ஏன்னா அகலக்கால் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். அகலப்பாதை நம்மளுக்கு வேண்டாம். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம செய்வோம். அதை தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே உங்களில் ஒருத்தியாக சொல்கிறேன். நிறைய கடன் வாங்கி நிறைய அடிபட்டு, கடன் வாங்கினதை விட எங்களோட கோல்டை கொண்டு போய் வச்சு அதை நம்ம அதிக அமௌண்ட்டு தராங்கன்னு சொல்லி ப்ரைவேட்டில் வச்சது தான் எங்களோட மேஜர் மிஸ்டேக். அதில் நிறைய கோல்டு நாங்கள் இழந்துட்டோம். அது இன்றைக்கி இருந்தால் என் பொண்ணுக்கு ஃப்யூச்சரில் நான் கோல்டு வாங்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது. அது எங்களுடைய நான் படித்த முட்டால் அந்த இடத்துல இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய அறியாமையா இல்லை புதுசாக நான் வந்தப்போ எனக்கு தெரியாததா என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது என் மேலே உள்ள மிஸ்டேக்கும் கூட. அதை மாதிரி நீங்கள் யாரும் இருந்துடாதீங்க. ஆரம்பத்துலேருந்தே நல்ல ஒரு கவனத்தோட ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற பாதை நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கணும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நம்ம கடன் வாங்குவோம். இல்லாத பட்சத்தில், இருக்கிற பட்சத்தில் நகைகளையோ எதையோ வச்சுட்டு நம்ம அந்த பணத்தை பிரட்டிக்கலாம். மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்குறதோட நம்ம நகையை நம்ம போட்டு அழகு பார்க்குறதோட அதை வச்சுட்டே நம்ம கடனை சரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யோசிங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்று. கந்தன் அருளால் எல்லாரும் கவலைகள் இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல். அதை அந்த கந்தன் நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.